கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேதவசனம் வச்சு பார்க்க போறோம்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் 16:33. இந்த வசனம் தெரியாதவங்களே கிறிஸ்தவத்தில் இருக்கவே முடியாது. கிறிஸ்டின்ஸ் யாருமே இருக்கவே மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கிறது மிகவும் சகஜங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ள கஷ்டங்கள் பாடுகள் வரும்போதெல்லாம் நம்ம ஐயோ அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்களா காணப்படுறோம். நம்ம வேதத்தை நல்லா படித்து பாருங்கள். தேவனால் ஆசிரியக்கப்பட்டவங்க, வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவங்க, அவங்க துன்பப்படாமல் அவங்க மேலே வந்துட்டாங்களா? யோசிச்சு பாருங்கள். அவங்களோட வாழ்க்கையிலலாம் போராட்டம் காணப்படவே இல்லையா? துன்பங்கள் வரவே இல்லையா? நம்ம ஆபிரகாமை பாருங்கள், யாக்கோபை பாருங்கள், யோசேப்பை பாருங்கள், மோசேயை பாருங்கள், தாவீதை பாருங்கள், பவுலை பாருங்கள், தானியேலை பாருங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்களும் பாடுகளும் அப்படியே கடந்து வரத்தான் செஞ்சதுங்க. அதெல்லாம் மேற்கொண்டு தான் அவங்க ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு கடந்து வந்தாங்க. ஆனால் நம்ம வேதத்திலே ஒரே ஒரு ஆள் தான் எந்த பாடுபடாமல் வளர்ந்த ஆள். அது யாருன்னு தெரியுமா? சாலமோன். சாலமோன் ராஜா தான். அவர் காலத்தில் ரொம்ப அமைதியாக இருந்தது நாடு. ரொம்ப அப்படி அவர் சந்தோஷமான மனநிலையில் அவர் இருந்தார். ஆனால் கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாரு? எல்லாம் மாயை, எனக்கு எதுவுமே திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டார். புரியுதாங்க? அதாவது இந்த பூமி ஒரு சபிக்கப்பட்ட பூமி, நிர்பந்தமான பூமி. இந்த பூமியில் கஷ்டங்களும் பாரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நம்ம செபித்து ஓவர் கம் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். செபிக்கும்போது ஆண்டவர் அதிலிருந்து வெளியே வர ஆண்டவர் உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் எனக்கு பாடு வந்துருச்சே, உபத்திரம் வந்துருச்சே, கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லி நம்ம வருத்தப்படவே கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டம் என்பது ரொம்ப சகஜம். ஒன்றே ஒன்று, அதுலேருந்து நம்ம வெளிவர மேற்கொள்ள நமக்கு தெரியணும். தெரிஞ்சுட்டா நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு பாடுகளையும் நம்ம தாண்டி போய்கிட்டே இருப்போங்க. அதுக்கு ஒரே ஒரு சீக்கிரம் ஜெபந்தாங்க. நீங்கள் ஜெபித்து அதை மேற்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா தேவதாசர்களும் அப்படிதான் பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து அதை மேற்கொண்டு ஜெயமெடுத்தார்கள். அதே போல நாமும் எடுக்க கற்றுக்கொள்வோம். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.